ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய வீடியோஸ் வெளியில் வருது. அதாவது வந்துங்க, தீபாவளிக்கு நான் பலகாரம் செய்கிறதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேங்க. அதில் ஒரே ஒரு பலகாரம் செஞ்சு என் மைண்டே அப்செட் ஆயிடுச்சுங்க. அதனால தான் என்னால் அந்த வீடியோ போட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலோப்ஜாம் செம்மையாக பண்ணியிருந்தேங்க. செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி முறுக்கு செஞ்சேன். முறுக்குமே செம்மையாக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் போட்டோன்னுமே அப்படியே அப்படியே எப்படி சொல்லுவாங்க, கரைஞ்சிரும் பார்த்தீங்களா? அந்த கடுக்கு கடுக்குன்னு இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இன்னொன்று பண்ணுனேங்க, அதில் தாங்க நான் அப்செட் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிரசம். அதிரசத்துக்கு என்ன பண்ணேன், எல்லாமே பக்குவம்லாம் கரெக்டாக தாங்க பண்ணினேன். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பு பண்ணிட்டேன். அப்போயே என் பொண்ணு சொன்னான். என்ன சொன்னான்னா, அம்மா நான் அதிரசம் சூப்பராக செஞ்சேம்மா எங்கள் மாமியார் வீட்டில். நான் செய்கிறேம்மா அதிரசம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எனக்கே வராது, நீ எப்படி செய்ய போகிற, நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நானும் நிறையா யூடியூப்பில் பார்த்தேங்க. பார்த்து சரி அதே மாதிரியே பாவெல்லாம் போட்டு இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ மண்டை வெல்லங்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து எல்லாமே கரெக்டாக பண்ணேங்க. ஒரே ஒரு தப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி 5 மணி நேரம் 12 மணி நேரம் ஊற வைக்கணுமா. ஊற வச்சாதான் சாஃப்ட்னஸ் கிடைக்குமா. அது நான் செய்யலைங்க. நான் செஞ்ச ஒரு தப்பு என்ன பண்ணேன்னா, அரிசியை கழுவுனோட்டியுமே ஒரு 5 தடவை கழுவுனோட்டியுமே அப்படியே வடிகட்டி போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். என் பையன் ஊர்லேருந்து வந்திருந்தான். என் பையன்கிட்ட தான் கொடுத்தேன். அதிரசத்துக்குன்னு சொல்லு தம்பி, அரைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லவும், யாரோ வந்துட்டாங்க, அதான் யாருன்னு பார்க்க போனேன். அப்போ என் பையன் போய் அதிரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டான். அப்போது நான் என்ன பண்ணேன், மாவு அதே மாதிரி பாவு காய்ச்சி ஒத்த கம்பி பதத்தில் வந்ததுக்கப்புறம் மாவை போட்டு அப்படியே கிண்டி 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. அது மாதிரியே நானும் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டேங்க. 3ஆம் நாள் தீபாவளி அன்னைக்கு தான் நான் என்ன பண்ணேன், முறுக்கு சுட்டு குலோப்ஜாம் செஞ்சு அதுவே மணி 3:30 ஆயிடுச்சு நைட்டு. சரி லாஸ்ட்டாக நம்ம அதிரசத்தை சுட்டுட்டு ஒரு 5 மணி போல் போய் நானும் என்னுடைய வீட்டுக்காரும் கறி எடுத்துகிட்டு வந்துடுவோம். காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு கறி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா என் பொண்ணு, மருமகன், என் நாத்தனார் வீட்டுக்கார் எல்லாருமே வந்திருந்தாங்க தீபாவளிக்கு. அப்போது அவங்களுக்கு சமைக்கணும் காலையில் அப்படின்ட்டு நான் வெள்ளனை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோன்ட்டு சரி அதிரசத்தை சுட்டுட்டு போகலான்னு அதிரசம் மாவை எடுத்து அதிரச மாவை எடுக்கும் போதே அப்படியே லிக்யூடாக வருதுங்க. சரி இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த நல்ல ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவிக்கிட்டு, எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு இப்படி விட்டேங்க. என்ன பண்ணேன், எண்ணெய்க்குள்ளே விட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே இலையாக பிரிஞ்சு ஓடிடுச்சுங்க. ஐயோ, இது என்ன பத்மாவுக்கு வந்த சோதனை, இது என்ன இப்படி போயிடுச்சு அதிரசம். நான் ரொம்ப கற்பனையோடு இருந்தேங்க. ஏன்னா எனக்கு எப்பயுமே அதிரசமே நான் செஞ்சதே கிடையாது. அது ரொம்ப ப்ராசஸ்ஸு அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேனா, அதனால சரி நான் அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது. இந்த ட்ரிப்பு நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேங்க. எண்ணெய்க்குள்ளே விட்டோன்னுமே இலையாக ஓடிடுச்சு. ஐயோ, என் மக தாங்க எனக்கு இன்னொரு மாமியார். ஐயோ, இந்த பிள்ளை எந்திரிச்சு வரவங்களாட்டி இதை ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமேன்ட்டு என்ன பண்ணேன், உடனே அதை அப்படியே அரிகரண்டியில் அரித்து பின்னாடி ஜன்னலில் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணேன், அதிரசமே செய்யாத மாதிரி வச்சுட்டேன். என் பொண்ணு காலையில் எந்திரிச்சு என்னம்மா எல்லாமே செஞ்சுட்டேன், ஏம்மா அதிரசம் செய்யலையா அப்படின்னா. இல்லை பாப்பா, அது இன்னி ஊறணும் அப்படி. என்னம்மா 3 நாள் ஆகுது இன்னி ஊறணுன்ற அப்படின்னா. நான் சொன்னேன், ஆமாம் அது ஊறணும், ஊறினா தான் வருமா அப்படின்னு. என் பொண்ணு இப்படி மாவு, என்னம்மா இவ்வளோ லிக்யூடாக இருந்தால் எப்படிம்மா மாவு அதிரசம் வரும் அப்படின்னா. ஊறணும், பெசாட்டுக்கு போ, சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு என் பொண்ணை சத்தம் போட்டுட்டு விட்டுட்டேங்க. நான் அதிரசமே செய்யலைங்க. அப்போ என் பொண்ணு சொன்னா, ஏம்மா உனக்கு தான் வராதில்ல,
நான் தான் சொன்னேன்ல, எங்கள் மாமியார் வீட்டில் நான் செஞ்சேன், யூடியூப்பை பார்த்து சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல. அப்புறம் நீ ஏன் உனக்கு வராததை நீ வம்படியாக இழுத்து இப்போ இவ்வளோ வேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டா. நான் சொன்னேன், இங்கே பாரு பாப்பா, எப்பயுமே ஃபஸ்ட் டைமு நமக்கு செய்யும் போது சில குறைகள் இருக்க தான் செய்யும். நான் செஞ்ச குறை ஒன்றே ஒன்று தான், அரிசியை ஊற வைக்காமல் நான் போய் அரைச்சிட்டு வந்தது தான் என் மேலே தப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு பாகில் ஊறட்டும், ஊறினதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படி. அப்போ தீபாவளிக்கு செய்யாமல் நீ நாங்கள்லாம் இருக்கும்போது செய்யாமல் நீ நாங்கள் போனதுக்கப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சத்தம் போட்டா. சரி, காலையிலே நீ வம்பிழுத்து விடாதம்மா, உங்கள் அப்பாவுக்கு வேற கேட்டுச்சுன்னா நீ அந்த மனுஷன் வேற இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணிட்டியான்னு என்னோட சண்டைக்கு வருவார், அதனால் பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே சரின்ட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டேங்க. அப்புறம் 3 நாள் சென்று எங்கள் பக்கத்தில் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பத்மா விட்ரு, அது ஊறட்டும், நல்லா ஊறின விட்டியும் நீ அதுக்கப்புறம் நீ செய், கொஞ்சம் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் தீபாவளி முடிஞ்சு 5ஆம் நாளுங்க எடுத்தேன். எடுத்தபோது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, அப்பையும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு, ஊற்றுனேன், ஆனால் விலகலை, நல்லா தான் இருந்துச்சு. அப்போது நமக்கு இந்த இது இன்னி தண்ணி பதமாகவே இருக்குது. நம்ம என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது, திருப்பி 1/2 கிலோ அரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியிலேயேவும் நல்லா ஊற வச்சு வடிகட்டி கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டு அப்படியே உணர விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து சலித்து அந்த மாவை அந்த பாவில் திருப்பி அந்த பாவில் அந்த மாவு நம்ம லிக்யூடாக இருக்குல்ல அதிரச மாவு, அதில் போட்டு கிண்டி நல்லா மூடி வச்சிட்டேன். கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்ல மேலால் தடவி மறுபடியும் மூடி வச்சு திருப்பி 3 நாள் செஞ்சு அதிரசம் செஞ்சேங்க. செம்மையாக சாஃப்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் ஊரில். அப்போ என் பொண்ணு சொன்னா, "ஏம்மா செம்மையாக இருக்குமா, எங்கிட்ட பரவாயில்லையம்மா, வராததை கூட நீ ட்ரை பண்ணி சூப்பராக செஞ்சிட்டியேம்மா, திறமைதாம்மா உனக்கு" அப்படின்னு என் பொண்ணு, என் மாமியார் வாயிலேருந்து வந்தது அது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. அது என் பொண்ணு எனக்கு மாமியாருங்க. அப்போது அது அவ்வளோ பாராட்டு பண்ணுச்சு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நினச்சேன், 5 மணி நேரம் ஊற வைக்கணும், 3 நாள் சென்று சுடணும், அப்படி இல்லையா மறுநாளே சுடணும் அப்படின்னா 12 மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை, நல்ல வெள்ளை துணியில் போட்டு உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சிட்டு வந்து 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம மறுநாளே சுடணும். 12 மணி நேரம் ஊற வச்சு 3 நாள் சென்று சுடணும்னா 5 மணி நேரம் ஊற வச்சு. இது தாங்க பக்குவம் கரெக்டாக. நான் அதாவது வேஸ்ட்டு பண்ணாமல் நான் எப்படி கொண்டுட்டு வந்துட்டேன்னு பார்த்தீங்களா? இது தாங்க. நம்மளால் முடியலைனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. முயற்சி பண்ணால் தான் ஒரு நாள் வெற்றி அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.